ஹலோ மக்களே, லக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். லக்கியோட ஹெல்த் விஷயத்துல நம்ம டேஞ்சரஸ் ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸா லக்கி வந்துட்டு மெடிக்கேஷன்ல இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 டேஸ் வந்துட்டு கேப் விட போறோம். இவன் சாப்பிட ஆரம்பிச்சதுனால. ஏன்னா இப்ப நம்மளே ஒரு 1 வீக் கண்டினியூஸா மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கே வயிறெல்லாம் ஒரு மாதிரி புண்ணா இருக்கும். அதுவும் பேர்டோட வயிறெல்லாம் மெடிசனோட டோசேஜ் தாங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ அவன் கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுனால ஒரு 2 டேஸ் கேப் விட்டுட்டு அவனோட வயிறு நார்மல் டெம்பரேச்சர் வர்றதுக்கான நேச்சுரல் ஃபுட்டை நம்ம கொடுக்க போகிறோம். லக்கிக்கு இன்னும் பூப் நார்மல் ஆகலை. அதனால இந்த 2 டேஸ் அவனுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2-3 டேஸ்க்கு மட்டும் நம்ம மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணுவோம், அவனோட ஹெல்த்தை அனலைஸ் பண்ணிட்டு. நம்மளோட பேர்ட்ஸை நம்ம மெடிக்கேஷனில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு எந்த விதமான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு இதெல்லாம் தரவே கூடாது. வெறும் ரெகுலர் சீட் மிக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். பேர்ட் மெடிக்கேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம கொடுத்தே ஆகும். அப்படிங்கும்போது தான் அவங்களோட ஹெல்த் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும். லக்கிக்கு இப்போ ப்ரீபயோட்டிக்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். அவனுக்கு நல்லா சாப்பிட்டு மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுப்போம். நம்ம செல்லக்குட்டி லக்கி வந்துட்டு இப்போது ரொம்பவே நல்லாயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இருக்காங்க இல்லையா, அந்த பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர நிறையா வாய்ப்பு இருக்குது. ப்ரீடிங் ஸ்ட்ரெஸ்ஸில் அவங்க நிறையா விஷயம் பண்ணுவாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க. ஸோ ப்ரீடிங்கில் இருக்கிற பேர்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எப்போவுமே தேவை. அப்படியா?